இங்க ஒரு பையன் இருந்துட்டு ஒரு அழகான பொண்ணை ஒரு ரெஸ்டாரண்ட்ல பாக்குறான். பார்த்தோன்னே இந்த பையனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருது. இவனும் பக்கத்துல போய் அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றான். பட் அந்த பொண்ணு இருந்து கண்டுக்க மாட்டேங்கிறா. ஆனா போக 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 இந்த பையன் சொல்றதெல்லாம் அவளுக்கு பிடிக்குது. ஒரு கட்டத்துல அவ சிரிச்சிடுறா. இப்போ கையில ஒரு டிஷ்யூ எடுத்துட்டு அதுல இவளோட நம்பரை எழுதிட்டு அவ கையில கொடுக்குறா. அந்த பையனும் அதை வாங்கினோடனே தான் இந்த பொண்ணு இருந்துட்டு அப்படி வெளியே வரா. பார்த்தா ஒரு ஆன்டி கேப்ட். அதை பார்த்தோன்னே இந்த பையன் இருந்துட்டு அந்த நம்பரை கூட பார்க்காம அந்த டிஷ்யூ அப்படியே கீழே போட்டு அங்க இருந்து போயிடுறான். இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பையன் இருந்துட்டு ஒரு பெரிய பங்களாக்கு டிரைவரா வேலைக்கு போறான். போனோடனே அங்க ஒரு ஆள் இருந்துட்டு இங்க பாருப்பா நீ ஒரு ஆளை பார்த்துக்கணும் அவங்க ஆன்டி கேப்ட் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா அங்கிட்டு இருந்து வரது இந்த ஹீரோயினி பொண்ணு தான். அதை பார்த்தோன்னே இந்த பையனுக்கு ரொம்ப தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி வெக்ஸ் ஆகிறான். ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு வந்துட்டு எதுவுமே கண்டுக்கிடாம வாங்க நீ தான் டிரைவரா அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியாத மாதிரி பேசிக்கிறான். இப்போ அந்த பொண்ணு அந்த பையனும் கார்ல போய்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு கிட்ட அந்த பையன் இருந்துட்டு சாரி கேட்கறான். அதுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு எதுக்கு சாரி தேவையில்லாம வந்து பேச வேண்டாம் போங்க அப்படின்னு சொல்லி எதுவுமே நடக்காத மாதிரி சொல்லிடுறா. இப்போ இவங்க ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கும் அந்த பொண்ணு வந்துட்டு போய் செக்அப் பண்ணிட்டு வரா. அப்படி வரும்போது கார்ல இந்த பையன் இருந்துட்டு ஒரு ஐஸ்கிரீம் வச்சிருப்பான். அந்த ஐஸ்கிரீம் வந்து உருகி அவளோட ட்ரெஸ்ல போட்டிருக்கும். அதை பார்த்தோன்னே அந்த பொண்ணு வந்துட்டு கோவப்படுறா.